2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இந்த நாளில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தலைமையிலான புதிய அரசியல் அலை பெரும் முன்னிலையில் உள்ளது. பாரம்பரிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக தொடர்ந்து வாக்குகளை இழந்து கணிசமான பின்னடைவை சந்தித்து வருகின்றன. இது தமிழக மக்களின் தெளிவான தீர்ப்பாக அமைந்துள்ளது. தாவேகாவின் அமோக முன்னிலை வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்ப போக்குகளின்படி தாவேகா பல்வேறு தொகுதிகளில் வலுவான முன்னிலை வகிக்கிறது. சில அறிக்கைகளின்படி தாவேகா 110க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலையில் உள்ளது. முழு சுற்று முடியும் முன்பே விஜய் பெரும்பான்மையை பெற்று விடுவார் என கூறப்படுகிறது. அதேவேளையில் அதிமுக கூட்டணி 60 முதல் 70 இடங்களுக்குள் வரையறுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி இன்னும் குறைவான இடங்களில் மட்டுமே போராடி வருகிறது. இந்த முன்னிலை தற்செயலானது அல்ல. இளைஞர்கள், பெண்கள், நடுத்தர வர்க்கம் மற்றும் முதல்முறை வாக்காளர்களின் பெரும் ஆதரவு தாவேகாவுக்கு கிடைத்துள்ளது. விஜய் தனித்து நின்று போட்டியிடும் இந்த அளவுக்கு பெரும் எழுச்சி பெற்றிருப்பது அவரது தனிப்பட்ட செல்வாக்கையும் மக்களின் மாற்றத்திற்கான தாக்கத்தையும் தெளிவாக காட்டுகிறது. தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்து வந்த திமுக மற்றும் அதிமுக ஆட்சிகளின் மீதான அதிருப்தி இந்த தேர்தலில் தெளிவாக வெளிப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள், வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, நிர்வாக தோல்விகள் ஆகியவை மக்களை மாற்றும் வழியை தேட வைத்தன. பல தசாப்தங்களாக மாறி மாறி ஆட்சி செய்த இந்த இரு கட்சிகளும் இப்போது கணிசமான வாக்கு இழப்பை சந்தித்து பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளன. மக்கள் பழைய அரசியலுக்கு எதிராக தங்கள் விருப்பத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளனர். தாவேகாவின் இந்த வெற்றி போக்கு தளபதி விஜயை தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு சினிமா நடிகராக மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புள்ள தலைவராக ஊழலற்ற நிர்வாகம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, சமூக நீதி, தமிழ் பண்பாட்டு பாதுகாப்பு போன்ற வாக்குறுதிகளுடன் அவர் மக்களிடம் சென்றடைந்தார். அவரது தலைமையில் தாவேகா தனித்து நின்று இந்த அளவுக்கு முன்னிலை பெற்றிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க தருணமாகும்.